வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் தான் கூலி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறது லோகேஷ் கனகராஜ், ப்ரொடியூசர் வந்து கலாநிதி மாறன், இசை அனிருத், ஒளிப்பதிவு கிரீஷ் கங்காதரன். ரஜினிகாந்த் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். அனைத்து மாநிலத்திலுமே இந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு. என்ன காரணம்னா, எல்லா மாநிலத்திலுமே டிஸ்ட்ரிபியூட்ரு அதிக ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. என்னென்னா, ரஜினிகாந்த் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் 2 பேர் இணைஞ்சிக்கிறதுனால. லோகேஷ் கனகராஜ் பற்றி சொல்லணுன்னா, மாநகரம், கைதி, லியோ, மாஸ்டர், விக்ரம், இப்போ வந்து கூலி. அவரோட 5 படைப்புகளும் பார்த்திங்கன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. வளர்ந்து வரும் டைரக்டர் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறாரு. அவரோட சம்பளம் மட்டும் 50 கோடி. அதனால் இந்த எதிர்பார்ப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்துமே ஒவ்வொருத்தரும் நடிச்சுக்கிறாரு. மலையாளத்தில் பார்த்திங்கன்னா சௌபின் சாகிர், ஹிந்தியில் அமீர் கான், கன்னடத்தில் உபேந்திரா, தெலுங்கில் முதல் முறையாக வில்லனா நாகார்ஜுனா பண்ணிக்கிறாரு. அதனால தான் இந்த படம் ஓவர் எதிர்பார்ப்பு. ஓவர்சீஸில் ரிலீஸ்க்கு முன்பே 100 கோடி ப்ரீ புக்கிங்கில் வசூல் பண்ணுங்க முதல் தமிழ் படம் இதுதான். அந்த ரெக்கார்டு எந்த தமிழ் படம் கிடையாது. என்ன காரணம்னா, ரஜினி ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் 2 பேர் இணைஞ்சிக்கிறதுனால இந்த படத்துக்கு ஓவர் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையாங்கிறது நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்திங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் ஒரு துறைமுகம் இருக்குது. அங்கே வந்து 14,000 தொழிலாளர்கள் கொண்ட ஷிப்பிங் இருக்குது. அந்த ஷிப்பிங்கில் சட்டவிரோதம் செய்து வருவது தான் நம்ம நாகார்ஜுனன். அவருக்கு உறுதுணையாக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சு பாய்ஸ் நடிகர் சௌபின் சாகிர். அப்போ அங்கே வந்து போலீஸ்க்கு உளவு சொல்கிற தொழிலாளர்கள் முன்னாடியே அடித்து கொள்கிறாரு. அடித்து கொண்ட தொழிலாளர்களை ஒரு எரியூட்டுற மிஷின், அதாவது சேரில் உட்காந்துட்டு எரியூட்டுற மிஷின் ஒன்று சத்யராஜ் கண்டுபிடிக்கிறாரு. அது கண்டுபிடிக்கும்போது அதை கொண்டே கவர்மெண்ட்டுக்கிட்ட காட்டும்போது, இது சுற்றுச்சூழல் மாசுபடுது, இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதேவே நாகார்ஜுனா தன்னோட சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்துகிறாரு. என்ன காரணம்னா, தொழிலாளர்களை அடித்து கொண்டுட்டு அதில் இருக்கிற ஹார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து எரியூட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30-40 பாடி எரியிறாரு. இந்த விஷயமெல்லாம் சத்யராஜுக்கு தெரிஞ்சு சத்யராஜை நாகார்ஜுனா கொண்டுறாரு. தன் நண்பன் சத்யராஜ் எதற்காக இறந்தார், இயற்கையாக இறந்ததாரா செயற்கையாக இறந்தாரா அப்படின்ட்டு ரஜினி அங்கேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்து வர்றாரு. சத்யராஜ் இயற்கையாக இறக்கலை, செயற்கையாக தான் இறந்துக்கிறாருன்னு தெரிய வருது. அதனால் சத்யராஜ் செஞ்ச வேலையை ரஜினியுமே ஸ்ருதிஹாசன் செய்கிறாங்க. சத்யராஜ் எதனால் கொன்னா, ரஜினிக்கும் நாகார்ஜுனனுக்கும் என்ன தொடர்பு, சௌபின் சாகிர் வந்து சத்யராஜை எதனால் கொன்னாங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ரஜினிக்கு உண்டான ஸ்டோரியே இது கிடையாது. ரஜினியோட படம்னா மாசான பஞ்சு டைலாக் இருக்குது, காமெடி இருக்குது, பாட்டு இருக்குது, கலகலப்பாக இருக்குது. இந்த படத்தில் எல்லாமே மிஸ்ஸிங். என்ன காரணம்னா, லோகேஷ் கனகராஜ் மொத்தத்தில் வன்முறையை கையில் எடுத்து வன்முறையவே படத்தை ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறது. அதாவது பொதுவாக ஒரு படத்தில் வன்முறை இருக்கலாம், ஆனால் வன்முறையாகவே ஒரு படம் இருக்குதுன்னு பார்த்தா இந்த படம் தான். இந்த ரொம்ப எதிர்பார்த்து போனாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஆளுக்கு லோகேஷ் கனகராஜ் மூஞ்சியில் கறி பூச்சிக்கிறது. என்ன காரணம், திரைக்கதை தான், படு சொதப்பலான திரைக்கதை. ஓப்பனிங் சீன்ஸில் பார்த்திங்கன்னா ரஜினி காட்ட மாட்டாங்க, வில்லனை தான் காட்டுவாங்க. அதே ரஜினி ரசிகர்கள் முகஞ்சொலிக்க வச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி வர ஃப்ரேமில் பூந்து விளையாடிக்கிறது. மனுஷன் 70 வயசில் என்ன சொல்ல மாட்டாங்க, ரஜினி தான் இப்பவும் இல்லை எப்பவுமே சூப்பர் ஸ்டார் இருக்கிறது இப்போ இந்த படத்தில் நிரூபிச்சுக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி ஒரு ஹீரோனா, இன்னொரு ஹீரோ வந்து அனிருத் இல்லைன்னா இந்த படத்துக்கு உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு மனுஷன் பிச்சு உதறி இருக்கிறது. மொத்தத்தில் ரஜினி படம்னா குடும்ப பெண்கள் அதிகமாக போவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் சாகிறாங்க, எரித்து சாம்பல் ஆக்குறாங்க. ரத்தம் சதை டைரியிலே எழுதி வைக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாகிறான்ட்டு. அதே மாதிரி நாகார்ஜுன் பார்த்திங்கன்னா அவர் வில்லன் ரோல் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் வில்லன் ரோல் அவருக்கு செட் ஆகலை. இந்த படத்தில் இன்னொருத்தர் பாராட்டி ஆகணும். யாருன்னா சௌபின் சாகிர், மஞ்சு பாய்ஸ் நடிகர். மனுஷன் பூந்து விளையாடிக்கிற சரியான வில்லன் கேரக்டர். இவருக்கு வளமான எதிர்காலம் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவில் மிரட்டியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு, மேக்ஸிமம் நைட்டு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒளிப்பதிவு பண்ணிக்கிறது. மொத்தத்தில் இந்த படத்தை எப்படின்னு பார்த்திங்கன்னா, படு சொதப்பலான திரைக்கதையால் எதிர்பார்ப்பை காலி பண்ணிட்டார் நம்ம லோகேஷ் கனகராஜ். குடும்ப பாகானா ஆடியன்ஸு உள்ளே போவான்னு கேட்டால் கண்டிப்பாக போக மாட்டாங்க. திங்கக்கிழமை மேலே தான் தெரியும்.
வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் கண்டிப்பாக வசூல் அள்ளிடு. என்ன காரணம்னா ரஜினி ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ். ஆனால் அந்த லோகேஷ் கனகராஜ் திரைக்கதை படு சொதப்பலான திரைக்கதையால் வந்து முகம் ஜொலிக்க வச்சுருக்கிறது. ஓவர் வன்முறை. இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு எந்த ஒரு ரஜினி படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் எத்தனை கோடாயில் ரத்தம் சதை. மொத்தத்தில் கூலி எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட் தான். என்ன காரணம்னா அவரோட மாநகரம், கைதி, விக்ரமில் பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து பயங்கரமாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க வன்முறை கையில் எடுத்துக்கிறாரு. அதாவது தங்க கடத்தல், ஹெராயின், வாட்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா எரியூட்டுற மிஷினில், அந்த எரியூட்டுற மிஷினில் ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் சாகிறாங்க. அது எரியூட்டுறாங்க. அதை வந்து கையில் எடுத்து ஒரு ஸ்டோரியாக கொண்டு போய்க்கிறாரு. மொத்தத்தில் ரஜினிக்கு உண்டான ஸ்டோரியே கிடையாது. மனுஷன் ஒன் மேன் ஆர்மி. ரஜினியோட ஆக்ஷன் நடிப்பால் வந்து அத்தனை ஆடியன்ஸையும் தாங்கி பிடிக்கிறது. திரைக்கதை சுவாரஸ்யமாக அமைச்சிருந்தா கூலி கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் பண்ண அது எந்தவித ஐயமே இல்லை. முதல் தமிழ் படம் என்ற பெருமையை பெற்றிருக்கும். அதை வந்து காப்பாற்ற தவறிவிட்டார் லோகேஷ் கனகராஜ். அவரோட திரைக்கதை பல இடங்கள் தொய்வு. ஃபஸ்ட் ஹாஃபில் எப்போ முடியுன்ட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு கேட்டால் அது ஒன்றுமே கிடையாது. கிளைமேக்ஸில் அமீர் கான் வர்றாரு. அது வந்து திணிக்கப்பட்ட சீன் தான். பிஸ்னஸுக்காக அவர் கொண்டு வந்திருக்கிறாங்க. மொத்தத்தில் கூலி அப்படின்னா ரத்தம் சதைன்னு இருந்தால் காளி.